நிறைந்ததே என் ஆவல் பூமியில். 6 மாதமும் கண்ணை இமை காப்பது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கூட தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த 7வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திற்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கர்த்தர் என் இருதயத்திலே வாக்குத்தத்த வசனமாக போட்டார். அந்த வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையின் மேல் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள் என்று சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். அதாவது இதுவரைக்கும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை எனப்பட்டது சியோனின் வாழ்க்கை அல்ல, அல்லது அவர்கள் நம்பியிருந்த காரியங்கள் சியோனுக்குரிய காரியங்களும் அல்ல. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல கூட அவரவர் தங்கள் வழிகளை தெரிந்து கொண்டு தங்களை கெடுத்து கொண்டாங்களாமா. இந்த உலகத்துல பலவிதமான வழிகள் இருக்குதுங்க. யெரொபெயாமின் வழியை பின்பற்றின எத்தனையோ ராஜாக்கள் தேவ கோபத்திற்கு காரணமா மாறி இருக்கிறாங்க. ஆனா இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றினார் அவன் இருளில் நடவாமல் ஜீவ வெளிச்சத்தை கண்டடைவான் என்றும் சொல்லி இருக்கிறார். அப்ப சியோனுக்கு போகிற வழி எது என்பதை கேட்டு விசாரித்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சியோனுக்கு போவோம் வாருங்கள் என்று தங்கள் முகத்தை திருப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுவரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எனப்பட்டது பாபிலோனிய வாழ்க்கை. இந்த பாபிலோனிய வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது போலவே இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்குது. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய உடன்படிக்கையை தங்களுடைய சரீரத்தில் தரித்திருக்கிறவர்கள் தான். நீ சொல்ல போனா தேவனுடைய நாமத்தை தரித்த இந்த மக்கள் இன்றைக்கு ஒரு அந்நிய தேசத்துல ஒரு அடிமையாக ஏன் இந்த காரியம் நடக்கிறது என்பதை அறியக்கூடாத வண்ணமாக இருக்கிறாங்க. இந்த பாபிலோன்ல இந்த இஸ்ரவேல் இருந்த வாழ்க்கையில அவர்கள் விட முடியாத அல்லது வெளியே வர முடியாத 5 முக்கியமான காரியம் இருந்ததுங்க. முதலாவது, இந்த நேபுகாத்நேச்சார் எனப்பட்ட ஒரு ராஜா இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணி எருசலேமில இருக்கிற தேவாலயத்தை இடித்து அதுல இருக்கிற வெள்ளி பொண்ணு பனிமுட்டுகள் அத்தனையும் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார். அப்ப எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டபடியினால எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அநேக இஸ்ரவேலர் கால்நடையாக சிறையாக கொண்டு போகப்பட்டாங்களாமா. அதாவது சிறையாக எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா, இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு மனிதன் தவறு பண்ணிட்டான், அவன் வன்முறை பண்ணிட்டான், அவனை சிறைப்பிடிக்கிற அரசாங்க சிறை இருப்பு வேற. ஒரு வேன் வருது, அந்த வேன்ல அரெஸ்ட் பண்ணி நீதிபதி முன்பாக நிறுத்துறாங்க. நீதிபதி இது செய்தது குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்ட உடனேயே சிறைச்சாலையில கொண்டு போய் தள்ளுறாங்க. ஆனா அந்த நாட்களில நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் பண்ணி இந்த இஸ்ரவேலரை சிறைபிடித்து கொண்டு போனது என்னன்னா, இந்த இஸ்ரேல்ல யுத்தம் பண்ண வந்த பாபிலோனியர்கள் குதிரையில வந்தாங்க. ஆனா சிறைப்பட்டு போனவங்க சங்கிலிகளினால கட்டு கால்நடையாகவே எருசலேமில இருந்து பாபிலோனுக்கு நடந்தே போனாங்க. இதுல வழியில ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர் தண்ணி இல்லாம, ஆகாரம் இல்லாம, நடக்க பலன் இல்லாம இறந்தே போய்விட்டாங்க. இதுல மீதியான சில பேர் தான் பாபிலோன்ல போய், அதுவும் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்கன்னா, இஸ்ரவேலருக்கும் பாபிலோனியருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நேபுகாத்நேச்சார் ஏற்படுத்துறார். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இஸ்ரவேலர் ஒவ்வொருவருடைய கழுத்திலும் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு நுகத்தை மாட்ட சொல்லியிருந்தார்.
ஆனா பாபிலோனியில இருக்கக்கூடிய பாபிலோனியர்கள் கழுத்துல ஒரு நுகமும் கிடையாது. ஒரே தேசத்துல இருக்கிறாங்க, ஒரே காற்றை சுவாசிக்கிறாங்க, ஒரே சூரியன் தான் அந்த தேசத்துல உதிக்குது. ஆனா இஸ்ரவேலருக்கு கழுத்துல மரத்தால் செய்யப்பட்ட நுகம் மாட்டப்பட்டு இருந்தது. பாபிலோனியருக்கு அந்த நுகம் இல்லை. இரண்டாவது, இந்த பாபிலோனிய சட்டதிட்டங்கள், அங்க கடைபிடித்த அரச முறைமைகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை பாபிலோனியன் குற்றம் செய்திருந்தார்னா அந்த குற்றம் செய்திருந்த மனிதன் தேவையான பணத்தையோ பொருளையோ கொடுத்து அதிலிருந்து அவர் விடுதலை ஆகிக் கொள்ளலாம். ஒருவேளை கொலை குற்றவாளியாக கூட இருந்தாலுமேங்க, அவர் ஒரு மரண தண்டனை குற்றவாளியாக இருந்தாலுமே அவர் சுதேசி எனப்பட்டபடினால ஒருவேளை அதற்கு பதிலாக ஒரு விரலையாவது வெட்டிடலாம், பட் அவர் உயிர் வாழலாம். ஆனா அந்த பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு போய் இருக்கக்கூடிய இஸ்ரவேலருடைய நிலைமை என்னன்னா, ராஜாவினுடைய கட்டளையை ஒருவேளை மீறி இருந்தார்னா இமீடியட்டா அவருக்கு மரண தண்டனை தான் கொடுக்கப்பட்டது. அது நேபுகாத் நேச்சார் காலத்துல இருந்து அடுத்து வந்த எல்லா ராஜாக்கள் காலத்திலையுமே அதுதான் நிறைவேறியது. அன்றைக்கு சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ கூட செய்யப்படாத எந்த குற்றத்தையுமே செய்யல. அந்த நேபுகாத் நேச்சார் ஏற்படுத்தி வைத்த ஒரு தங்க சிலையை எல்லோரும் வழிபடணும் அப்படின்னு கட்டளையிட்டது. ஆனா இவர்கள் எருசலேமில் எந்த சிலை வழிபாடையும் பார்த்தது கிடையாது. இவர்களுக்கு என்று சொல்லி தேவன் ஒரு பெரிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலே ஆகிலும், பூமியிலே ஆகிலும், சமுத்திரத்திலே ஆகிலும், வேற எங்கேயாகிலும் மனிதரால் செய்யப்பட்ட ஒரு சுரூபத்தையாவது வேறொரு சிருஷ்டியாவது வழிபடக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்கின்ற ஒரு மிகப்பெரிய தேவ பிரமாணத்தை பெற்ற மக்கள். அப்ப அந்நிய தேசத்துல இருந்தாலுமே தேவ பிரமாணத்தின்படி வாழணும் என்று சொல்லிதான் அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்னதுனால ஒருவேளை அவர் வேலையை விட்டு நிறுத்தியிருக்கலாம், அல்லது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சில சலுகைகள் நிறுத்தப்படலாம். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம 7 மடங்கு அக்னி சூளையில இவர்களை கொண்டு போய் போடப்படும்படியா ராஜா கட்டளையிடுகிறார். சார், இது என்ன குற்றம் அப்படி செய்தாங்க? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு இன கலவரத்தை உண்டு பண்ணினாங்களா, அல்லது எத்தனையோ வாலிப பெண்களை ஏதாவது கெடுத்து ஏதாவது மோசமான காரியத்தை செய்தாங்களா, இல்லது மது அல்லது தேவையில்லாத போதை வஸ்துக்களை உண்டாக்கி அதை ஜனங்களுக்குள்ள வாலிபர்களுக்குள்ளே அனுப்பி ஒரு சமூக சீரழிவதற்கு இவங்க காரணங்களா இருந்தாங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று என்ன, ராஜாவினுடைய கட்டளையை மீறினாங்க. ஆனா இதே ராஜாவினுடைய கட்டளையை ஒரு பாபிலோனியன் மீறி இருந்தானா அவனுக்கு சில தண்டனை கொடுத்து அவனை விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்நிய தேசத்துல இந்த இஸ்ரவேலருடைய நிலைமையை பாருங்க. இவர்கள் அங்க செய்யப்படாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதான் அக்னியின் நடுவுல கூட கர்த்தர் இறங்கி வந்து விடுதலை ஆக்கினார். அதே தானியேலுக்கும் நிறைவேறின சட்டம் அதுதான். ராஜாவை தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை இயற்றி தானியேல் தன் தேவனாகிய கர்த்தரின் பக்கமாக எருசலேம் மார்க்கமாக பலகணிகளை திறந்து ஜெபம் பண்ணின குற்றத்தின் நிமித்தமா சிங்கக்கபியிலையும் தூக்கி போட பார்த்தாங்க. இப்ப மரண தண்டனை தான் பாருங்க. அதாவது நன்மை செய்து மரண தண்டனை அனுபவிக்கிற ஒரு நுகம் பாருங்க, எப்பேற்பட்ட வாழ்க்கை. அது மாத்திரமல்லாது இவர்களுக்கு என்று நீதி பேசுவதற்கு, நியாயம் பேசுவதற்கு அந்த இடத்துல ஒருத்தருமே கிடையாது. அதோடு கூட இந்த எருசலேமில இருந்த நாட்களில வருடந்தோறும் பஸ்கா எனப்பட்ட ஒரு பண்டிகை ஆசரிக்கப்படும். சகல இஸ்ரவேலரும் எருசலேமுக்கு வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தங்களுடைய முற்பிதாக்களை விடுதலையாக்கினார் என்பதையும், வரும் நாட்களில பிரதான பஸ்காவாகிய இயேசு பலியாக போகிறார் என்பதை நினைவு கூறும்படியாகவும் வருடந்தோறும் எருசலேமில பலி செலுத்தி தேவனை தேடிக்கொண்டிருந்த இந்த மக்கள் இன்றைக்கு பாபிலோனில ஒரு பலிபீடம் கிடையாது, ஒரு பலி கிடையாது, பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்கள் கிடையாது, பலி செலுத்துவதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்பேற்பட்ட ஒரு இருளின் வாழ்க்கை பாருங்க. இதுலயே இவர்கள் மூழ்கி போனபடினால இவர்களுக்கும் தெரியல இது எவ்வளவு நாள் போகும் என்று. இது எவ்வளவு நாள் போகும் என்று சொல்லி விவரிக்கிற மக்களும் இல்லை.
இதை குறித்து எரேமியா புலம்பலின் புஸ்தகம் என புஸ்தகத்துல சியோனினுடைய நிலைமையை எப்படி சொல்கிறார் அப்படின்னா 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது, அதன் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது, அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள், அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள், அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போயாச்சு, எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டாயிற்று. அப்ப அந்த எருசலேம்ல இருக்கிற கோவில்கள், தேவனை தேடுகிற மக்கள் வீதியெல்லாம் எப்படி இருந்திருக்குது யோசிச்சு பாருங்க. அதாவது சாலமோன் தேவாலயம் கட்டுகின போது, இந்த தேவாலயம் கட்டி அவர் ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலி செலுத்தி தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தன் இருதயத்தோடு தன் முகத்தை திருப்பி வேண்டுதல் செய்த போது, பரலோகத்திலிருந்து தேவன் ஜெபத்தை கேட்டு அக்கினியாய் இறங்கி ஆசாரியர்கள் கூட ஊழிய செய்ய முடியாதபடி ஒரு மகிமை ஆசாரிப்பு கூடாரத்துல ஊழிய செய்து, இந்த பண்டிகை நாட்களில எருசலேம் வீதி எவ்வளவு அழகா இருந்தது, தெருக்கள் எவ்வளவு அழகா இருந்தது, ஜனக்கூட்டம் எவ்வளவு இருந்தது, மக்களுடைய இருதயம் எப்படி பூரிப்படைந்திருந்தது. ஆனா இன்றைக்கு அதே எருசலேம் வீதி இருக்குது, ஜனங்கள் இல்ல, ஆலயங்கள் இருக்குது, ஆனா இடிந்து பாழா கிடக்குது, பலி செலுத்த ஆடுகள் இல்ல, ஆசாரியர்கள் இல்ல, இது நிமித்தமாக பாழாய் போய் இருக்கிறதே என்று சொல்லி எரேமியா புலம்புகிறார். இப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அதே நிலைமையில இருக்கலாம், எல்லாமே இருக்குது, ஆனா என்னுடைய நிலைமை தான் இப்படி மாறி போயிடுச்சு, ஒன்றுமில்லாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு போயிட்டேன், இது எவ்வளவு காலம் நீடிக்குன்னு எனக்கு தெரியல, கண்டினியூவான இந்த ப்ராப்ளம். ஆனா என் இருதயமோ அந்த எருசலேமை நோக்கியே இருக்குது, என் இருதயமோ சியோனை நோக்கியே இருக்குது. எனக்கு சியோனுக்கு போகிற வழி என்ன என்று அறிவிக்கிற மக்கள் எதுவுமே இல்லை. இந்த பாபிலோனையே சியோனாகவே சில பேர் பார்த்துறாங்க. சியோனினுடைய மகிமை வேற, பாபிலோனுடைய மகிமை வேற என்பதை விவரித்து சொல்லுகிற மக்களும் இல்லாததுனால அநேகர் பாபிலோனியரை போலவே தங்களை மாத்தி கொண்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாங்க இந்த ப்ராப்ளம் இருக்கும். தேவன் நெடுநாள் நம்மளை துன்பத்தின் மத்தியிலேயே மூழ்கி போக விட மாட்டார். வேதம் சொல்லுது, இதே மாதிரி ஒரு காலகட்டத்துல தேசம் எங்க ஒரு பஞ்சம் வருது. அப்ப நகோமி தன்னுடைய கணவன் 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தானியம் எங்க இருக்குதோ என்று தேடி கடைசியா மோவாப் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. ஜெபம் கிடையாது, தேவனை தேட கிடையாது. இனி சொல்ல, நான் போய் குடியிருக்கிற இடத்துல தேவனை தேடுகிற மக்கள் இருக்கிறாங்களா என்கிற அந்த எண்ணமும் இல்ல, தானியம் இருக்குது அப்படின்னு தான் போயிட்டாங்க. அது மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்லங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அல்லது நம்ம பிள்ளைய ஒரு இடத்துக்கு கொடுக்கிறோம், அல்லது ஒரு காரியத்துக்கு நம்ம அனுப்புறோம்னா எது இருக்குதோ இல்லையோங்க, தேவனை தேடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா, தேவனை அறிவிக்கக்கூடிய சபை இருக்குதா, அந்த ஊருக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு நம்ம கவனித்து அங்க அனுப்பணும். ஒருவேளை அது பெரிய ஏதேன் தோட்டம் போலவே இருந்தாலுமே தேவனை அறிகிற மக்களும் தேவனை அறிவிக்கிற மக்களும் இல்லைன்னா அந்த ஏதேன் தோட்டம் நம்ம கண்ணுக்குத்தான் ஏதேன் தோட்டமா இருக்குமே தவிர கொஞ்ச காலத்துல அது நரகமாய் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. அன்றைக்கு லோத்து கூட சோதோம் குமோரா பட்டணத்தை தெரிந்தெடுத்து போகிற போது அந்த சோதோம் குமோரா பட்டணத்துல தேவனை அறிந்தவர்களோ தேவனை அறிவிக்கிறவர்களோ இருக்கிறார்களா என்று தேர்ந்தெடுக்கல. தன் கண்ணுக்கு பசுமையா இருந்தது, ஏதேனை போல இருந்ததுன்னு போனாரு. ஆனா பாருங்க, நரகம் எப்படி மாறுமோ அது போல இந்த லோத்துவின் நாட்களில கந்தக வானத்துல இறங்கி முழுவதும் சோதோம் குமோரா பட்டணத்தை அழித்து போட்டு விட்டது. அதுல இருந்து தப்பித்து வந்த லோத்துவினுடைய 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையின் மூலமா வந்த சந்ததி தான் இந்த மோவாபியர். இந்த அம்மா அங்க போனது மாத்திரமல்ல, போய் சில காலத்திலே பாத்தீங்கன்னா அவங்க கணவனார் இறந்துட்டார். கணவனார் இறந்த போது
ஒரு பெண் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? எப்படி இந்த குடும்பத்தை ஒரு நல்வழிப்படுத்த முடியும்? தன் சொந்த தேசத்துக்கு போயிடலாம், தான் 2 பிள்ளைகளை சொந்த தேசத்திலே போய் திருமணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு தோணல. கணவன் இறந்த பின்பும் கூட மோவாப் தேசத்துல அழகான 2 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து 2 மகன்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. குறுகிய காலத்திலே 2 மகன்களை இறந்து போய் விடுகிறாங்க. ஒரே வீட்டுல 3 பெண்கள் விதவைகள். எவ்வளவு பெரிய ஒரு புலம்பலான காரியம், வேதனையான காரியம் பாருங்க. ஆண் துணையே இல்லாம ஒரு பெண் வாழ்வதே எவ்வளவு கஷ்டம். இப்போ ஒரு ஆண் துணை இல்லாம 3 பெண்கள் ஒரே வீட்டுல குடியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துலதான் வேதம் சொல்லுதுங்க, ரூத்துவின் புஸ்தகம். இந்த காலகட்டத்துல தாங்க வேத வசனம் சொல்லுது. ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பும்படி எழுந்தாள். கர்த்தர் முகத்தை திருப்புறார்னா அங்க முகத்தை திருப்பக்கூடிய ஒரு செய்தியை அனுப்புறார் பாருங்க. எவ்வளவு பெரிய தவறுதல் நடந்துருச்சு. ஆசாரியன் இல்லாத ஒரு இடத்துல போய் தன் மகளுக்கு 2 பேருக்கு திருமணம் முடிச்சாங்கன்னா எப்படி திருமணம் முடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மோவாப் தேசத்துக்கு போய் 2 பிள்ளைகளை செலக்ட் பண்ண போது ஒருவேளை எப்படி திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த அம்மா ஒரு யூத பெண்மணி, அவர்களா மோவாபியர். அப்ப சமுதாய சீர்திருத்த கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நடத்தியிருப்பாங்க. ஏன்னா இவங்க சமுதாயத்தை சீர்திருத்துறவங்க பாருங்க. நாய் வாழ நிமித்த முடியாதது எப்படியோ சமுதாயத்தையும் ஒரு மனிதனால திருத்தவே முடியாதுங்க. ஒருவேளை நாய் வாழ ஒரு கம்பியை வச்சு கட்டி ஸ்ட்ரெயிட்டா விட்டுருக்கலாம். அந்த கம்பி இருக்கிற வரைக்கும் அந்த வால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது போல இருக்கும். எப்ப கம்பியா அவுக்குறாங்களோ இமீடியட்டா அந்த வால் சொல்லுக்கும் பாருங்க. அதே போலதான் மனிதனுடைய இருதயமும் மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தைகளும். இன்றைக்கு ஒருத்தர் ஆட்சி செய்திருக்கிறாருன்னா அவரு பின்னாடி குடுகுடுன்னு ஓடிடுவாங்க பாருங்க. அதே அவருடைய ஆட்சி கவிழ்ந்து போயிடுச்சு, வேற யாராவது ஆட்சி செய்யறாங்கன்னா அவரு பின்னாடி ஓடி போயிடுவாங்க. இந்த சமுதாயத்தை நீங்களும் நானும் சீர்திருத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. முதல்ல தன் மனதையே ஒரு மனிதனால அடக்க முடியாத போது எப்படிங்க ஒரு பட்டணத்தை அடக்க முடியும்? இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ சட்ட திட்டங்கள் போட்டு தீமைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு பலவிதமான காரியங்கள் சொல்றாங்க. ஆனா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒண்ணு வராத வரைக்கும் எத்தனை சட்டங்கள் வரட்டும், எத்தனை அதிகாரிகள் வரட்டும், எத்தனை காவல்துறை வரட்டும், எத்தனை தண்டனை வரட்டும், ஒன்றும் ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்தவே முடியாது பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் நினைச்சுக்காங்க, அதாவது சட்டம் அதிகரிச்சிருச்சுன்னா பாவம் குறைந்துடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சட்டங்கள் அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தீமைகளும் வன்முறைகளும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் சரிப்படுத்துவது சீர்திருத்தத்துல முடியாது. அப்ப நகோமி தன்னுடைய 2 பசங்களுக்கும் மோவாப் தேசத்துல எப்பேற்பட்ட கல்யாணத்தை நடத்துறாங்கன்னா சீர்திருத்த கல்யாணம். சீர்திருத்தம் பண்ணி இந்த மோவாப் தேசத்தை சரிப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சா சீர்திருத்த கல்யாணத்துல ஈடுபட்ட 2 மகன்களே இறந்து போயிட்டாங்க. அப்ப இது எப்ப சார் சரியாகும் அப்படின்னா, இதனாலதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான்கிறார். அப்ப இந்த செல்ஃப் கண்ட்ரோல், அது செல்ஃப் டிசிப்ளின் எனப்பட்டது எப்ப வரும் அப்படின்னா, தன்னை தானே வெறுக்கணும். எப்படி தன்னை தானே வெறுக்கிறது அப்படின்னா, நான் செய்கிற செயல் சரி அல்லது தப்பு என்கின்ற முதலாவது ஒரு உணர்வை தேவனாலதான் கொடுக்க முடியும். ஒரு கண்ணாடிக்கு முன்பாக போய் ஒரு முகத்தை பார்த்து சரிப்படுத்துகிறது போல தேவ பிரசன்னத்துல போய் நிக்கிற போதுதான், தேவனுடைய பிரசன்னத்துலதான் நாம நம்மளை நாமளே வெறுக்க முடியும். யோபு கூட ஒரு இடத்துல உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் இப்படி எல்லாம் சாட்சி பெற்று இருந்தாலோ சோதனைகள் அதிகரித்த போது, இழப்புகள் அதிகரித்த போது தன்னுடைய பிறப்பையே சபிக்கிறார், தாறுமாறான வார்த்தைகளை பேசுறார். இப்பேற்பட்ட இந்த யோபு
42வது அதிகாரத்துல அவர் தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிக்கிறார். எப்பொழுதுனா கிட்டத்தட்ட 36வது அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சத்தம், அந்த பிரசன்ஸ் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் பவர், அவர் என்னைக்கு கேட்டாரோ அந்த சத்தம் தான் பாருங்க அவர் வாழ்க்கையில, நான் நீசன், அசுத்த உதடுள்ள மனுஷன், ஆலோசனையை அபத்தமாக்குற இவன் யார், அந்தகாரத்தில் இருக்கிற இவன் யார் என்று கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டார். அப்ப இன்றைக்கு நாம சமுதாயத்தை சீர்திருத்துறோன்ட்டு நம்ம போனோம்னு வச்சுங்களேன், இழப்புகள் சமுதாயத்துலதான் வருமே தவிர சமுதாயம் ஒரு நாள் ஒரு பொழுது திருந்தவே திருந்தாது. அப்போ சமுதாயத்தை திருத்தணுங்கிறத விட்டுட்டு தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு முதல்ல ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, இந்த நிலைமையில இருக்கிற இந்த மனுஷி யாராவது தேடி வருவாங்களா? முதலாவது இந்த பெத்லகேமை விட்டு போகும்போது ஒரு ஜெப வாழ்க்கை கிடையாது, ஒரு ஊழியக்காரர் அழைச்சிட்டு போக கிடையாது, தண்ணி இஷ்டத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. இரண்டாவது, அங்க போய் கணவன் இழந்த போதும் கூட மறுபடியும் பெத்லகேமுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கல. அதே மோவாப், சபிக்கப்பட்ட மோவாபியர் மத்தியில 2 பெண் எடுக்கிறாங்க. இந்த திருமண காரியத்துக்கு கூட கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்தாங்களா செய்யலையான்னு தெரியல. இப்படி கர்த்தரை மறந்து இருக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் நேசிப்பாரா? நீங்க எத்தனையோ பேர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, தேவன் நல்லவர்களின் தேவன், அவர் நல்லவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் என்கின்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, இவ்வளவு இருளின் மத்தியில இருக்கிற இந்த பெண்ணுக்கு மோவாப்புக்கு போய் ஒரு மெசேஜ் கொடுக்கும்படியா தேவனே சில பேரை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பெண்மணி கேள்விப்படுறாங்க. இவங்க ஏதோ சர்ச்சுக்கு வந்து கேள்விப்படல சார், அல்லது ஏதோ ஒரு பாஸ்டருடைய வீட்டு கூடுகை நடத்தி அங்க செய்தி கொடுக்கல. தேவனையே வேண்டாம், தேவனுடைய மக்களே வேண்டாம், தேசத்துல தானியம் இருக்குது அது போதும் என்று தேடி ஓடி போன இந்த பெண்மணியும் நேசித்து மறுபடியும் பெத்லகேமுக்கு திரும்பி வருவதற்கு ஒரு செய்தியை ஒருத்தர் அனுப்புறாருன்னா அவர் தாங்க அன்புள்ள தேவன். அவர்தான் இந்த உலகத்துல விவரிக்கவே முடியாத, தாயினும் மேலாக தகப்பனினும் மேலான அன்பான ஒரு தேவன். இப்படி சொன்னதை கேள்விப்பட்டுதான் இந்த அம்மா எங்க வருகிறாங்கன்னா பெத்லகேமுக்கு வராங்க. ஒருவேளை அந்த அம்மாவுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. அதாவது ஊழியமே செய்யல, அல்லது ஊழியக்காரங்களோட ஐக்கியமே இல்லை, சபைக்கே போகல, வேதம் வாசிக்கல, தேவனை தேடக்கூடிய இருதயம் இல்லைன்னா என்ன வரும் அப்படிங்கிற எல்லா எண்ணமும் இந்த நகோமிக்கு இருக்குது. 2 மருமக்கள் மாரிடத்துல சொல்லி அனுப்புறாங்க, மக்களே நீங்க உங்க சொந்த தேசத்துக்கு போய் ஆளாளுக்கு தேவையான மணமகனை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணி சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறாங்க. அதுல 2 பிள்ளைகளும் ஒரே மாதிரி சொல்றாங்க, என்னன்னா உம்மோடுதான் நாங்க கூட வருவோம், உண்மை விட்டு நாங்க பிரிய மாட்டோம்ன போது இந்த நகோமி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க என் கூட வருகிறது பெருசு இல்லை, நான் போய் எருசலேம்ல திருமணம் முடிச்சு அங்க ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை பெரிய ஆளாகி அந்த பிள்ளைய உங்களுக்கு கட்டி கொடுக்கிற வரைக்கும் நீங்க காத்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, எங்க போய் என்ன இருதயம் எப்படி மாறி நிக்குது பாருங்க. அது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளில் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் தாங்க பாக்கியவான். கர்த்தர் இல்லாத மக்கள், கர்த்தரை பத்தி தெரியாத மக்கள், அவங்களோட ஐக்கியப்பட்டிருந்தா இந்த இருதயம் தான் வரும். எப்படி இந்த அம்மாவுக்கு மகன் பிறந்து மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து மகன் இறந்து போயிட்டான். ஆனா இப்ப அம்மாவுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. எப்பேற்பட்ட கல்யாண ஆசைன்னா, நான் போய் எருசலேம்ல கல்யாணம் முடிக்க போறேன், கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை பெருசாகி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். ஆனா இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை ரூத்து பார்த்தாங்க பாருங்க. சில நேரம் நாம தேவனை மறந்தா கூடங்க, தேவன் நமக்குள்ள இருக்கிறத உலகம் பார்க்கும்படியா தேவனே நம்மளை வழி நடத்துவார். நம்மளுக்குள்ள என்ன மகிமை அப்படி இருந்தது ரூத்து பார்த்தாங்கன்னா, இந்த மோவாப் தேசத்துல
கணவனோடு வாழ்ந்திருக்கிற பெண்களே சில தப்பான ஃபெலோஷிப்ல இருந்திருக்கிறாங்க. அதே போல மனைவியோடு வாழ்ந்திருக்கிற கணவன்மாரே பெண்களோடு தப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இந்த மோவாப் தேசத்துக்கு நகோமி வந்து சில காலத்திலேயே கணவன் இழந்ததுக்கு அப்புறம் இந்த நகோமி ஒருவேளை விரும்பி இருந்தா, நினைத்திருந்தா, மோவாப்ல ஆண்களா இல்ல, எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, அழகானவங்க இருக்கிறாங்க, திறமசாலிகள் இருக்கிறாங்க. தனக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை மோவாப்ல செலக்ட் பண்ணாம தன்னுடைய விதவை வாழ்க்கையை கற்புடன் காத்து கொண்டாங்க. இந்த வாழ்க்கை மோவாப்ல ஒரு திருமணம் முடித்த பெண்ணே கடைபிடிக்கல, கணவனை இழந்த யாருமே கடைபிடிக்கல. இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இந்த பெண்மணி தன்னால இப்படி இருக்க முடியாது, ஒரு தேவனுடைய தயவு இந்த பெண்மணி மேல இருந்தது என்று உணர்ந்துதான் இந்த ரூத் சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே ஆனாமல் உன்னை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு புறப்பட்டு வருகிறாங்க. யோசிச்சு பாருங்க, இங்க வந்தது எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்கன்னு தெரியல. ஆனா முடிஞ்சு போன சந்ததியை கர்த்தர் துளிர்விட பண்ணி இந்த ரூத்துவுக்கு மறுவாழ்வை கொடுத்து, வேதம் சொல்லுதுங்க, அதுல இயேசு வருகிறார், இந்த ரூத்துவினுடைய பெயரும் அதற்குள்ள ஏறெடுக்கப்படுகிறது. இப்ப கர்த்தர் எருசலேமின் பக்கமாய் தன்னுடைய முகத்தை திருப்பி எருசலேமுக்கு போக புறப்பட்ட நகோமிக்கே இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பார் என்றால், எருசலேமும் மேலானதுதான் சியோன். அப்ப சியோனின் பக்கமா நம் முகத்தை திருப்பி சியோனுக்கு போகிற வழி என்ன என்று விசாரித்து அதுல நடந்தோம்னா, எப்படி இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பன்றியினுடைய தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான், அது கூட அவனுக்கு கிடைக்கல. நிறைவாக அவனுக்கு ஒரு உணர்வு அடைந்தது பாருங்க. அவன் உணர்வு அடைந்துதான் ஒரு முடிவு எடுக்கிறான். அங்கேயே என்ன முடிவு எடுக்கிறான்னா, என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், வேலைக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளணும், நான் பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்று அறிக்கை பண்ணிட்டு வர்றான். இவன் அன்றைக்குத்தான் தகப்பன் வீட்டை நினைத்தான். ஆனா அந்த தகப்பன் இந்த பிள்ளைய மறக்கவே இல்லைங்க. நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படிங்கிறத காட்டிலும் மறந்தாத்தானே நினைக்கிறதற்கு. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தகப்பன் பிள்ளை வருகிறதை கண்டி ஓடி போய் கெட்டி பிடித்து அனைத்து முத்தம் கொடுக்கிறான். அந்த கொடுத்த அன்பின் முத்தத்துல இவனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் அத்தனையும் சிறைப்பட்டு போயிருது. அப்பாவே என்னை பிள்ளையா பார்க்கும்போது நாயா என்னை வேலைக்காரனா பார்க்கணும்ட்டு உமக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்று அழுகிறான். இம்மீடியட்டா அவங்க அப்பா அவனுக்கு மோதிரத்தை கொடுத்து, வெளியேறப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்து, பாதரட்சையை கொடுத்து சந்தோஷம் கொண்டாட தொடங்கினார்கள். அப்ப இந்த பிள்ளை வீட்டை விட்டு போன நாள்ல இருந்து இவங்க அப்பாவினுடைய சந்தோஷம் போயிடுச்சு. வீட்டுக்குள்ள ஆடல் பாடலுடைய சத்தம் நின்று போயிடுச்சு. நீ சொல்ல, அவங்க அப்பா நல்ல ஆகாரத்தை எப்பயோ அவாய்ட் பண்ணிட்டார். சில நேரம் நாம கூட தேவனை விட்டு பிரிஞ்சு போகிற போது நாம கஷ்டப்படுகிறதா நமக்கு தெரியுங்க. ஆனா நாம போனதுக்கு அப்புறம் தேவனும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேது. எரேமியா அதுதான் புலம்புனாரு பாருங்க. சியோன் வீதி பாழா போயிடுச்சுன்னா, இந்த சியோன்ல பண்டிகை கொண்டாடுகிறவங்க எல்லாம் அடிமையா போயிட்டாங்க, வீதி எப்படி அலங்காரமா மாறும்? இன்றைக்கு நீங்களும் நானும் சியோனுக்கு போகிற வாசல் வழி என்னன்னு விசாரிக்கணுங்கிற. இன்னைக்கு விசாரிப்பு இல்லாம எல்லா வழியும் சியோனுக்கு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. சியோன் எங்க இருக்குது, சியோன்ல இருந்து என்ன வந்தது, சியோனுக்கு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்குதுன்னு சொல்லி நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே பார்க்கலாம். சியோனுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே சியோனுக்கு திரும்புவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அப்ப சியோனின் பக்கமா திரும்புகிறவங்க தலைமையில இருக்கக்கூடிய ஆசீர்வாதம்.
இதுவரைக்கும் ஒருவேளை சஞ்சலம் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கலாம், தவிப்பு அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கலாம். எப்போது இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிற ஒரு இருதயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா சியோனுக்கு திரும்பி வருகிறவர்கள் தலையின் மேல நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும் அப்படிங்கிறார். இதே வசனத்தை 2 விசை கர்த்தர் சொல்றார். இதை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 35ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஒரே வசனத்தை கர்த்தர் 2 விசை சொல்றார். அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு மீட்பை கட்டளை இடுகிற போது அந்த மீட்பினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் பாருங்க, சஞ்சலமும் தவிப்பும் போய் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிறது. அத சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும்போது சொல்றாரு, சங்கீதம் 51வது சங்கீதத்தினுடைய 18வது வசனத்துல, சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்கள் கட்டப்படுவாராக. அப்ப கர்த்தர் சியோன்ல ஒரு நன்மையை வைத்திருக்கிறார், அது அவருடைய பிரியத்தின்படி நன்மை வைத்திருக்கிறாராமா. இதே சங்கீதத்தினுடைய 102வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வாழ வைக்கிற ஒரு ஸ்தானத்திற்கு கர்த்தர் முன்குறித்த காலமும் நேரமும் வந்துருச்சு. அப்ப கர்த்தர் முன்குறித்த அந்த இடத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மீட்டு நடத்துற போது தேவனுடைய தயை கிடைக்கிறது. அங்க சங்கீதம் 51ல சொல்லும் போது சொல்றாரு, நன்மை வருதுங்கிறார், இங்க தயை வருதுங்கிறார். இதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதங்களில் வாசமாயிருக்கிறார், அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அப்ப கர்த்தர் விரும்புகிற அல்லது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற சியோனை தேவன் நன்மையினால நிரப்புறாரு, தயவுனால நிரப்புறாரு, இங்க நீதி நியாயங்களினால் நிரப்புகிறாராமா. அப்ப சியோனின் பக்கமாய் நம்மளுடைய இருதயத்தை திருப்புற போது, சியோனை குறித்த செய்தியை கேட்கிற போதுதான் நம்மளுடைய முகம் சியோனின் பக்கமா திரும்புகிறது. சியோனுக்கு போகிற வழி எது என்று விசாரித்து நம்ம நடப்போம். அந்த யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்த யோர்தானில 3 விதமான கூட்ட மக்கள் வந்தாங்க. இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. இது ஆர்டினரி பீப்புள், எருசலேமில் குடியிருந்தாங்க. இதுவரைக்கும் பலவிதமான பாவங்களை செய்திருக்கலாம், அல்லது நீதியை செய்திருக்கலாம், வசதியா இருந்திருக்கலாம், ஏழையா இருந்திருக்கலாம், படித்த பட்டயதாரியா இருந்திருக்கலாம், அல்லது விவசாயியா இருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லை. இப்ப இந்த யோர்தானுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த யோவான் ஸ்நானகன் மூலமா ஞானஸ்தானம் எடுக்கிற போது ஜனங்கள் யோவான் ஸ்நானகனிடத்துல கேட்ட கேள்வி, இப்படி ஏசாயா சொல்றாரு பாருங்க, சியோனுக்கு போகிற வழி என்னவென்று விசாரிப்பார்கள். மாதிரி இதுவரைக்கும் நாங்க எப்படியோ வாழ்ந்துட்டோம் பிரதர், இன்றைக்கு இந்த யோர்தானுக்குள்ள உள்ள வந்துட்டோம், இந்த யோர்தானுக்குள்ள மூழ்கிட்டோம், இப்ப நாங்க என்ன செய்யணும்? அதுபோல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேலை செய்யலாம், படிக்கலாம், அல்லது உயர் பதவியில் இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், வார்டு மெம்பரா இருக்கலாம், இது என்ன வேலை வேணாலும் செய்யலாம். நீங்க யோர்தானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் விட்டுறணும், வேலையை விட்டுறணும், கல்யாணம் பண்ணியிருந்தா மனைவியை விட்டுறணும், பிள்ளைகளை பெற்றிருந்தா பிள்ளைகளை விட்டுறணும், சன்னியாசியா போயிடணும் அப்படின்னு சியோன் ஒரு நாளும் போதிக்கல. முதல்ல உலகத்துல தேவன் மனிதனை படைத்த போது அந்த மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை எடுத்து அவர்களை பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப கர்த்தர் சியோனுக்குள்ள வருகிற மக்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழியை போதிக்கிறார்.
அப்ப ஜனங்கள் அநேக தவறுதலாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த யோவான் ஸ்நானகன் இடத்துல ஜனங்கள் கேட்டாங்க, நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், இனி நாங்க எப்படி வாழணும் அப்படின்ன போது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு பாருங்க, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவான், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவான். ஒருவேளை இன்றைக்கு நீ உடுத்த வேண்டிய வஸ்திரத்துக்கு மேல உன்னிடத்துல வஸ்திரம் இருந்ததுன்னா, இது உன்னுடைய வஸ்திரம் அல்ல, அதை உடுத்த வேண்டிய ஒரு மனுஷன் உலகத்துல தேவனால் படைக்கப்பட்டு இருக்கிறான். அப்ப நீ தேவன் எப்படி இந்த உலகத்துல உனக்கு தேவையான காற்றை மாத்திரம் அனுப்புறது இல்லாம உன்ன மாதிரி இருக்கிற சக மனிதனுக்கும் காற்றை அனுப்புகிறது போல, நீ தேவ சாயலை தரிக்கிற போது நீ மாத்திரம் நல்லா இல்லாதபடி உன்னை போல எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்தானத்திற்கு தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப இது சகல ஜனங்களும், ஒரு ஆர்டினரி பீப்புள், ஒவ்வொரு மனுஷனும் இப்படியாவது ஒருத்தனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி அவனை அழகுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கு. அதான் சீயோன் வாசியினுடைய இருதயம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். அடுத்து போர் சேவகர் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளம் போதுமென்று இருங்கள் என்றார். அப்ப போர் சேவகர்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டா போர் சேவகர்களா இருக்கக்கூடாதா? ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சபைக்கு போகக்கூடாதா? அல்லது வேற அரசு துறையில இருக்கிறவங்க சபைக்கு போகக்கூடாதா? அப்ப இந்த அரசாங்கத்திற்கும் சபைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரிவினை இருக்குதா அப்படின்னு கேட்டா, சபை எனப்பட்டது இந்த அரசாங்கத்தில் பணிபுரிகிறவர்கள் எப்படி பணிபுரிய வேண்டும் என்று அவர்களை பயிற்சி கொடுக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இங்க யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவனுக்கும் இடுக்கண் செய்யாமலும், சிலருக்கு பதவி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தலகால் தெரியாம நடப்பாங்க, மனுஷராவே இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு யானைய சில பட்டங்களை எல்லாம் வைத்து ஜோடித்து சில திருவிழாவுக்கு கூட்டிட்டு போனா அந்த யானை கண்ட்ரோல் இல்லாம போயிருமாமா, மதம் பிடிச்சு பாகனையே அடிக்குமாமா, இல்லைன்னா அங்க இருக்கிற வாகனத்தை அடிச்சு உடைக்கும், சுற்றிலும் செவுத்த உடைக்கும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு விதமான ஒரு இருள் மதம் பிடிச்சு அப்படி போயிரும் பாருங்க. அதே மாதிரி சில மனிதர்களுக்கு பதவின்னு ஒண்ணு கிடைச்சதுன்னா வந்த வழியெல்லாம் மறந்துடுவாங்க பாருங்க. தாய் தகப்பனும் மறந்துடுவாங்க, முதியோர்களை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருதயத்துல இருக்கிற ஒரு மனிதன் சியோன் வாசி கிடையாது. அது மாத்திரமல்ல, உனக்கு பவர் கிடைச்சிருதுங்கிறக்கு உன் இஷ்டப்படி எல்லாம் செய்யாத, அதான் சொல்றாரு. அதோடு கூட லஞ்சம் வாங்கிறாத, உனக்கு கிடைக்கிற வருமானம் போதும் என்று நினை அப்படிங்கிறார். இது போர் சேவர்களுக்கு சொல்றார். அடுத்து ஆயக்காரர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க. ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியே அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் அப்படின்னா. சியோனுக்கு போகிற மக்கள் நம்ம வாழணும், நல்லா வாழணும், அநேகரை வாழ வைக்கணும், சட்டதிட்டத்தின்படி வாழணும், கடவுள் கொடுத்த பிரமாணத்தின்படி வாழணும்னு அந்த யோவான் ஸ்நானகன் கற்றுக் கொடுத்தார். இந்த யோவான் ஸ்நானகன் சியோனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தின மனுஷன் பாருங்க. இந்த யோர்தான் நதி கரையில ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தாராமா. இந்த யோர்தான் எங்க ஆரம்பிக்குதுன்னா, எறும்போன் எனப்பட்ட ஒரு இடத்துல ஆரம்பிச்சு கலிலேயா வழியா இறங்கி சவக்கடல்ல போய் முடியுது. இந்த எர்மோனுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சியோன் என்ற அர்த்தம். அப்ப சியோனிலிருந்து உற்பத்தி ஆகி வந்த அந்த தண்ணீர் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை மாத்திரம் கொடுக்கல, ஒரு தயவை ஏற்படுத்தது பாருங்க. எப்பேற்பட்ட தயவு அப்படின்னா, இனி நீ பாவி அல்ல, நீ தேவனுடையவன் என்பதையும், உன்னுடைய பாவத்தை நான் எடுத்து கொண்டு போய் சபக்கடல்ல போய் அடக்கம் பண்ணி விடுகிறேன் என்று இப்பேற்பட்ட நீதி நியாயங்களையும் அந்த யோர்தான்ல கிடைக்குது. அதோடு கூட அங்க ஒரு நன்மையும் நடக்குது. என்ன நன்மை அப்படின்னா,
இதே யோர்தான்ல வந்துதான் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த போது பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல வந்து இறங்கி வருகிறார். இந்த யோர்தான்ல தான் இயேசுவுக்காக பரலோகமே திறந்து இவர் பரலோகத்துக்குரியவர் என்பதையும், இவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கிற நீங்களும் நானும் பரலோக வாசிகள் என்பதையும் இயேசுவின் மூலமாய் விளங்க வைத்தது. அப்ப இந்த மாதத்துல நம்மளுடைய இருதயம் சியோனுக்குரியவைகளை தேட வைப்பாராமா. நம்மளுடைய முகம் துக்கத்தோடு இராதபடி, சஞ்சலத்தோடு இராதபடி, மகிழ்ச்சியினாலும் களிகூறுதலினாலும் நிறைய பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். எப்படி நாகம்மான் யோர்தானுக்கு வந்து வியாதியெல்லாம் நீங்கி மனமகிழ்ச்சியாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனாரோ, அதே போல இந்த யோர்தானுக்குள் வந்து சரித்திரத்தை இரண்டா பிளந்த இயேசுவுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படுகிறபடியினால இயேசுவின் வழி எது என்று விசாரித்து நடக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் நடக்கிற வழிகள் இயேசுவின் வழி அல்ல, ஆனா எல்லாருமே இயேசுவின் வழியில நடக்கலாம். அதனாலதான் இயேசு மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி பழகினார், இயேசு எப்படி ரிப்ளை பண்ணார். ஒரே ஒரு காரியம், 3.5 வருடம் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா பிரயாணம் பண்ணி ஒரே மகிமையை தரித்திருந்த பேதுரு இயேசுவை 3 தரம் மறுதளிக்கிறார். அது எப்பேற்பட்ட மறுதளிப்புனா, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். யாரென்றே தெரியாத நாம் சேவல் கூவிற்று 3 விசை. இயேசுவை சிலுவையில் அறைந்து இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சிட்டார். அதிகாரமெல்லாம் தன்னுடைய கைக்கு வந்துருச்சு. மறுபடி இதே பேதுருவை சந்திக்கிற போது பேதுரு கையில ஒண்ணும் இல்லை, பேதுருனுடைய கூட்டாளிகள் கைகளிலும் ஒண்ணும் இல்லை. அப்ப இயேசு கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாவது ஆகாரம் உண்டாங்கிறார். ஒன்றுமே இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நீ சத்தியம் பண்ணுவ, சபிப்ப, மறுதளிப்ப, அது மாத்திரமல்ல என்னுடைய மக்களை எல்லாம் பின்மாட்டத்துல கூட்டிட்டு போவ, உனக்கு படகு நிறைய மீன் வேணுமா பேதுருவே அப்படின்னு ஒரு லெப்ட் ரைட் வாங்கியிருப்போம். ஆனா ஏசு சொல்றாரு, இல்ல இல்ல, படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள்னார். 153 பெரிய மீன். அதே கடலை இதுவரைக்கும் அப்பேற்பட்ட மீன் உட்பகுதியானதில்லை. இந்த சபித்தவனையும் சத்தியம் பண்ணவனையும் மறுதளித்தவனுக்கும் உலகத்துல அப்பேற்பட்ட புதிய 153 மீனை செஞ்சு அவனை கொடுத்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்னா இவர் தானுங்க சியோன் தேவன். இவர்தான் சியோன். இவருடைய வழியை நம்ம கற்றுக்கொள்ளணும், இவர் வழியில நம்ம நடக்கணும். நாம அதுக்குத்தான் வந்திருக்கிறோம். இதற்கு பின்பு 153 மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேதுருவை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? ஏன் பேதுருவே என்ன மறுதளிச்சியா? ஏன் பேதுருவே இப்படி மாறிட்டேன்னெல்லாம் கேட்கல. யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா? பேதுரு சொல்றார், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் அப்படிங்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாகன்ட்டு மறுபடி கேட்கிறார். இவர்களெல்லாம் விட்டுட்டு யோனாவின் சீமானாகிய பேதுருவே நீ என் மேல அன்பா இருக்கிறாயாங்கிறார். அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவி. 3வது விசைதான், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்ட போது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் அப்படின்னார். இந்த நாளில ஆண்டவர் எதிர்பார்க்கிற வழி இதுதாங்க. நம்மளை சில பேர் காயப்படுத்துவாங்க, சில பேர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, சில பேரால நம்ம இழக்க வேண்டியது வரலாம், சில பேரால நம்ம நஷ்டப்பட வேண்டியது வரலாம். ஆனா ஒன்றை மறந்துடக்கூடாது, ஒரு சியோனின் நாயகன் நமக்கு முன்னாடி போயிருக்கிறார். அவர் நாம எவ்வளவோ காயப்படுத்தின போது, எவ்வளவோ அவமானப்படுத்தின போது நம்மளை பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார்னா, அப்பா பிதாவே என்று பரலோகத்தில் இருக்கிற தேவனை கூப்பிட வைத்திருக்கிறார்னா, அவருடைய வழி எதுன்னு கேட்டு அதன் வழியில நடக்கும் போதுதான் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்க சியோனே நமக்கு உதவி செய்யும். இந்த மாதத்துல கர்த்தர் அப்படி உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
இழந்து போயிருக்கிற சியோனின் சந்தோஷங்கள் இந்த மாதத்துல திருப்பி தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியை கேட்ட மக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விரும்புகிறதை செய்ய, ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவரை வாழ்க்கை வாழ, ஆண்டவரையே நாங்கள் வாழ்க்கையில முன்வைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வெறுமனே ஆலயத்துல மாத்திரமல்ல, வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, சமுதாயத்துல ஒரு நல்ல மாதிரியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.